And welcome to the video. இது மார்னிங் டேல்ஸ் டே நம்பர் 42ல இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு குட்டி அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தான். அதுதான் ஸ்விஃப்ட் கோட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு கோட் தான். ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாகவே நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிவிடுங்க. அது ரொம்ப முக்கியமானது கேட்டிங்கன்னா நம்மளுடைய டெலகிராம் குரூப் ஆஸ் வெல் அஸ் நம்மளுடைய யூடியூப் சேனல். ஸோ நம்ம யூடியூப் சேனல் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி நம்ம டெலகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. சிஏ ஃபன்ஸ்டா சேனல் அண்ட் சிஏ ஃபன்ஸ்டா மிஷன் பேரண்ட்ஸ்னு ரெண்டு டெலிகிராம் குரூப் இருக்குது. இந்த ரெண்டு குரூப்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கே தான் பிடிஎஃப் லிங்க் வீடியோஸ்க்கான எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அதே மாதிரி நம்ம இன்ஸ்டாகிராம் சேனல்ஸில் இந்த மாதிரி தினம் நம்ம குவிசஸ் போட்டுட்ருப்போம். அண்ட் ஃபேஸ்புக் சேனலும் ரொம்ப 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 முக்கியம். ஸோ எஸ் கைஸ், ஸோ லெட்ஸ் கெட் டு த வீடியோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்விஃப்ட் அண்ட் ஸ்விஃப்ட் கோடோடைய எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் அண்ட் ரீசன்ஸ் தான் நம்ம இங்கே வந்து பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல ஸ்விஃப்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இது வந்து பேசிக்காக சொல்லணும் அப்படின்னா ஒரு ஐடென்டிட்டி நம்பர் கொடுக்குற மாதிரி. ஒரு பேங்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷிஃப்ட் கோட் நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த வேர்ல்டில் எந்த மூலையில் இருந்தாலும் அந்த பேங்க்கை நம்ம அழகாக லொக்கேட் பண்ண முடியும். ஒரு ஐடி கார்டு மாதிரி ஒரு பேங்க்குக்கு. ஓகே, ஸோ இதுக்கான ஃபுல் ஃபார்ம் ஒன்று இருக்குது, சொசைட்டி ஃபார் வேர்ல்டு வைட் இன்டர் பேங்க் ஃபினான்ஷியல் டெலிகம்யூனிகேஷன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள். இப்போ நான் இதுக்கு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என்ன ரியல் டைம் எக்ஸாம்பிள்லாம், இப்போ நம்ம யூடியூப் சேனல் இருக்குது கரெக்டாக. இப்போ நம்ம லிவின் சிஏ ஃபன்ஸ்டான்னு சொல்லக்கூடிய இந்த ஃபன்ஸ்டா யூடியூப் சேனல் இருக்குது. இந்த யூடியூப் சேனல் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும்போது இதோடைய யூடியூப் பேமெண்ட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா. யூடியூப் நமக்கு ஆட் வரதுக்கான பே பண்ணுவாங்க. அப்போ முதல் மாதம் பேமெண்ட் பண்ணும்போது ஷிஃப்ட் கோடு ஒன்று கேட்டாங்க. அப்போ எதுக்கு அது கேட்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது யூடியூபோட கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்குது. ஸோ அமெரிக்காவில் தான் அவன் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்மளுடைய இந்தியாவில் இருக்க இந்த யூடியூப் சேனலுக்கு அவங்க வந்து பே பண்ணணும். அப்போ அவங்களுக்கு எந்த பேங்க் ஐஎஃப்எஸ்சி கோட் கொடுத்தீங்கன்னா அது இந்தியாவுக்குள்ளே இருக்கிற ஐடென்டிஃபை நம்பர். ஆனால் அது வந்து நீங்கள் ஒரு இன்டர்நேஷனலில் வந்து யூஸ் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுவான்னா, அவன் ஷிஃப்ட் கோடுக்கு தான் இந்த பேங்க்கை லொக்கேட் பண்ணி இந்த பேங்க்குக்கு இந்த பணம் போட்டு விடுங்க இந்த அக்கௌண்ட்டுக்கு அப்படின்ற மாதிரி இந்த ஷிஃப்ட் கோடை யூஸ் பண்ணி தான் வந்து லொக்கேட் பண்ண முடியும். ஒரு பிரான்ச் அண்ட் பர்டிகுலர் பேங்க்கையும் வந்து அவங்களால பக்காவாக வந்து அவங்களால லொக்கேட் பண்ண முடியும். அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் கோடு வந்து கேட்பாங்க. அதே மாதிரி ஒரு ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா சொசைட்டி ஃபார் வேர்ல்டு வைட் இன்டர் பேங்க் ஃபினான்ஷியல் டெலிகம்யூனிகேஷன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் அண்ட் ரிசீவ் இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் மணிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷனில் இது ரொம்பவே முக்கியம். இது வந்து பார்த்தீங்கன்னா 3 மே 1973 வந்து இந்த ஆர்கனைசேஷன் ஃபவுண்ட் பண்ணுறாங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா பெல்ஜியமில் இருக்குது. சிஓ அப்படி கேட்டிங்கன்னா ஜவீர் பெரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க தான், சேர்மன் யவர் ஷா. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், ஷிஃப்ட் கோடுக்கெலாம் ஒரு ஆர்கனைசேஷன் தேவையா, இல்லை வந்து எதுக்காக இந்த ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிள். இப்போது ஒரு கோட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு பர்டிகுலர் பிரான்ச் ஆர் ஆர்கனைசேஷன் இருந்தால் மட்டும்தான் உங்களால் அதை மெயின்டைன் பண்ண முடியும். ஏன்னா இது வெறும் ஒரு 100லேருந்து 200 ஆர்கனைசேஷன் மட்டும் இதில் கலந்துக்க போகிறது கிடையாது. உலகளாவே இருக்கிற அனைத்து பேங்க்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இதில் பங்கேற்க போகுது. அப்போ இவ்வளோ பேங்க்ஸ் நீங்கள் பங்கேற்கிற இடத்துல நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய ஆர்கனைசேஷனை வச்சு இதை ரன் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் அந்த கோட்ஸையும் ஞாபகம் வச்சுக்க முடியும், அந்த கோட்ஸை மெயின்டைனும் பண்ண முடியும். ஓகே, சரி. இதில் இன்னொரு சினாரியோ கூட ஒன்று இருக்குது. இப்போது சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நடந்தது தான். இப்போ ஈரோடோட எஸ்பிஐ பிரான்ச்சஸ் வந்து நிறையா இருக்குது. அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரான்ச் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதை இடத்த ரீலொகேட் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு பிரான்ச் ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரான்ச் ஒன்று இருக்குது. அப்போ ஈரோட்டில் இது மாதிரி எல்லா ஊர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பிரான்ச்சஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து பேங்க்குன்னு நீங்கள் வச்சுக்கோங்க. கடுப்பாக தான் இருக்கும், இதெல்லாம் பேங்க்கா அப்படின்ற மாதிரி இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, இது ஒரு பேங்க் மாதிரி வச்சுக்கோங்க. இப்படி ஈரோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பேங்க் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணாங்கன்னா, இப்போ இந்த இடத்துல ஒரு ஃபங்க்ஷனிங் ஆகிட்டு ஒரு பேங்க் வந்து சரியான அதாவது அதோடைய ரெவன்யூஸை மீட் பண்ணல, அது வந்து இன்னும் கொஞ்சம் வேஸ்ட் ஆஃப் எக்ஸ்பென்ஸாக அந்த பேங்க் கம்பெனிக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இதை க்ளோஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. அப்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஐஎஃப்எஸ்சி கோடு தான் இனி நியூ அக்கௌண்ட்ஸ் கொண்டு செட் ஆகும். ஏன்னா இந்த பிரான்ச்சே ஒன்று இல்லாமல் ஆக போகுது. அப்போது இந்த மாதிரி நேரங்களில் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கும் நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கோட்ஸை ஜென்ரேட் பண்ணிவிடுவாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது பிரான்ச் ஆரம்பிக்குன்னா ஒரு புது ஷிஃப்ட் கோட் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரேட் ஆகிடும். இல்லை இந்த பக்கம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகுது அப்படின்னா இந்த பேங்க்குடைய ஷிஃப்ட் கோடை வந்து அந்தந்த கஸ்டமர்ஸ்க்கு மாற்றி கொடுத்துருவாங்க. இந்த இங்கே வாங்க ஐஎஃப்எஸ்சி மாற்றிக்கிங்க, அதே மாதிரி இந்த இதை மாற்றிங்க, ஷிஃப்ட் கோடை மாற்றிங்கன்னு சொல்லி மாற்றி விட்ருவாங்க. ஏன்னா பிகாஸ் இதெல்லாம் தான் ஒரு யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். ஓகே, சரி. முதல்ல இந்த கோட் வந்து எதுக்குன்றது இந்த இருக்கிறது எல்லாமே நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தாச்சு. என்னென்ன இதுக்கு இந்த ஷிஃப்ட் கோட் எதுக்கு அப்படின்றது இப்போ ப்ரீவியஸ் ஸ்லைடில் தான் நம்ம பார்த்தோம். சரி, இப்போ இந்த கோட் பற்றி என்ன எக்ஸாமில் கேட்பாங்க, இந்த கோடோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்றத நம்ம பார்த்தலாம். முதல்ல இந்த கோட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 8லிருந்து 11 கேரக்டர்ஸ் இருக்கும். ஏன் இதில் வந்து இப்போ நீங்கள் ஐஎஃப்எஸ்சி கோட்னா நீங்கள் 11 டிஜிட் கேரக்டர்னு ஈஸியாக சொல்லலாம். ஆனால் இங்கே மட்டும் ஏன்ப்பா ஒரு 8 டிஜிட் கேரக்டர்ஸ் ஆர் வந்து 11 டிஜிட் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கான காரணமும் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இதை வந்து நீங்கள் நல்லா தரவாக படிச்சிருங்க, இந்த லைவ்லேயே படிச்சிருங்க. அதுதான் என்னோட ரெக்வஸ்ட். சரியா? சரி, இப்போ பாருங்கள். இதை வந்து நம்ம 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணலாம். அதாவது மீன்ஸ் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விஃப்ட் கோடை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4ஆக நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஸோ 11 கேரக்டர் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 4,
அடுத்து 2, அடுத்து 2, அப்புறம் பார்த்தீங்கன்னா 3. ஸோ இது என்னப்பா இது இப்படி எழுதிருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, முதல்ல இப்போ இந்த 11 டிஜிட் கேல்குலேஷன்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல ஒரு 4 டிஜிட்டை தனியாக பிரிச்சுருங்க. அதே மாதிரி அடுத்து ஒரு 2, அடுத்து ஒரு 2, அடுத்து ஒரு 3. இப்போ பார்த்தீங்கன்னா 6, 8, 11 நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். சரி, இப்போ இந்த முதல்ல வர இந்த 4 டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேங்க்கோட கோட் வந்து சொல்கிறாங்க. ஸோ ஒரு பேங்க்குக்கான கோட் எடுத்த உடனே அந்த பேங்க்கோட கோட், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு பேங்க் எப்படி ஈஸியாக லொக்கேட் பண்ணலாம், இந்தியாவில் இருக்கிற ஒரு பிரான்ச் அப்படின்னா முதல்ல அது என்ன பேங்க் ஃபஸ்ட்டு நம்ம அதானே யோசிப்போம். இப்போ நீங்கள் இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு பேங்க்குக்கு நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற ஒரு பிரான்ச் அமெரிக்காலேருந்து பார்க்கும்போது முதல்ல அது இந்தியாவில் என்ன பேங்க் பாது அப்படின்னா ஸ்டேட் பேங்க்குங்க அப்படிம்பாங்க. அப்போ அதுக்கான கோடு ஃபஸ்ட்டு வந்துடும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அடுத்து கேட்பாங்க அப்படின்னா ஆமாம் ஸ்டேட் பேங்க்கா, அது எந்த கண்ட்ரிப்பா இருக்குது அப்படின்னா அது இந்தியாவில். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரி கோட். ஓகே, கண்ட்ரி கோட். மூணாவது யோசிப்பாங்க, சரிப்பா இந்தியாவில் ஓகே, ஸ்டேட் பேங்க் ஓகே, எந்த லொக்கேஷனு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த லொக்கேஷன் கோட். நெக்ஸ்ட்டு லொக்கேஷன் கோட். அடுத்து பார்த்தீங்கன்னா சரிப்பா அந்த ஊர் டிஸ்ட்ரிக்ட் தெரியும் நமக்கு, அதில் எந்த பிரான்ச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுதான் எக்ஸாக்ட் பிரான்ச் கோட். அதுதான் லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரான்ச் கோடுன்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாமில் இதெல்லாம் கேட்பாங்கன்னா சத்தியமாக வாய்ப்பே இல்லை, இதையெல்லாம் கேட்கவே மாட்டாங்க. ஆனால் எக்ஸாமில் எப்படி ட்விஸ்ட் வைப்பான்றதை நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா இந்த முதல் 4 டிஜிட் என்னென்ன மாதிரி வேல்யூஸில் இருக்கலாம்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 4 டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸில் தான் இருக்கணும். அடுத்த ஒரு செட்டும் வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸில் தான் இருக்கணும். ஆனால் அடுத்த லாஸ்ட்டு 2 டிஜிட் அண்ட் அதுக்கப்புறம் அந்த 3 டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா போத் காம்பினேஷன் ஆஃப் லெட்டர்ஸ் அண்ட் நம்பர்ஸும் இருக்கலாம். ஓகே, மறுபடியும் சொல்கிறேன், முதல்ல 4 டிஜிட், அதாவது இந்த முதல் ஃபஸ்ட்டு 4 கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி லெட்டர்ஸாக தான் இருக்கணும். இதோ இந்த முதல்ல இருக்க இந்த பேங்க் கோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி லெட்டர்ஸாக தான் இருக்கணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கண்ட்ரி கோட், இதுவும் ஒன்லி லெட்டர்ஸாக தான் இருக்குங்க, எங்கே இந்த நம்பர்ஸுமே வராது. இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அது பேர் என்ன சொல்கிறது, நெக்ஸ்ட் வருது பாருங்கள், அதாவது நெக்ஸ்ட் 2 லொக்கேஷன் கோடு வந்து பார்த்தீங்கன்னா போத் நம்பர்ஸ் அண்ட் லெட்டர்ஸ். இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் அண்ட் லெட்டர்ஸாக இருக்கலாம். அதே மாதிரி லாஸ்ட்டில் பிரான்ச் கோடும் நம்பர்ஸ் அண்ட் லெட்டர்ஸில் காம்பினேஷனாக இருக்கலாம். இதுதான் எக்ஸாமில் கேட்பாங்க. எப்படி எக்ஸாமில் கேட்பாங்க, இப்போ ஒரு கொஸ்டின் நான் கேட்குறேன், நீங்கள் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இப்போ பாருங்களேன், 7th and 8th digit of the shift code consist of dash numbers, letters, numbers and letters, symbols, அப்புறம் none of these. இப்படி கேட்பாங்க. 7th and 8th digit of a Swift code consist of numbers, letters, numbers and letters, symbols, none of these. இப்போ எதுக்கு என்ன ஆன்சர் பண்ணுவீங்க? உங்கள் ஆன்சர்ஸை இப்போ கமெண்ட் செக்ஷனில் வந்து லீவ் பண்ணுங்கள். இன்கேஸ் இந்த வீடியோ ஆஃப்லைனில் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச கோட்ஸை வந்து நீங்கள் இப்போ கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணுங்கள். மறக்காமல் இதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்றது நமக்கு கண்டிப்பாக தெரியும். சரி, இப்போ அந்த ஷிஃப்ட் கூட நம்ம பார்த்தோம். முதல் 4 டிஜிட் என்னவாக இருக்கணும், நம்ம லெட்டர்ஸாக இருக்கணும். அடுத்த 2 லெட்டர்ஸாக இருக்கணும். அடுத்த லாஸ்ட் 2 மட்டும்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்பர்ஸ் அண்ட் லெட்டர்ஸ் வந்து காம்பினேஷன்ஸாக இருக்கலாம். இப்போ பாருங்கள், முதல்ல பேங்க் நேம் அது வந்து ஃபஸ்ட்டு 4, அடுத்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரி கோட் யூஎஸ் அது செகண்டு அடுத்த 2, அப்புறம் லொக்கேஷன் அது அடுத்த 2, பிரான்ச்சு அது அடுத்த 3. ஓகேவா? சரி, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளே பார்த்துரும். இந்த எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இப்போ பாருங்கள், பாம்பேயில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் பேங்க். ஓகே, பாம்பேயில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் பேங்க்கை நம்ம எப்படி லொக்கேட் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பாம்பேயில் இருக்கக்கூடிய ஸ்டேட் பேங்க்குக்கு இதுதான் கோடு. இங்கே பார்த்தீங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பேயில் இருக்கிற ஸ்டேட் பேங்க்கான கோடு. இது நம்ம அழகாக இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கம்பைன் பண்ணி படிக்கலாம். முதல்ல நம்ம என்ன படித்தோம், ஃபஸ்ட்டு 4 லெட்டர் கரெக்டாக நீங்கள் எங்கே பார்த்தாலும் சரி எஸ்பிஐஎன் அப்படின்ற இந்த ஃபஸ்ட்டு 4 லெட்டர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேங்க்கினுடைய கோட். பேங்க்கினுடைய கோடு வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 4 லெட்டர்ஸ். ஓகேவா? அடுத்து பாருங்கள், அடுத்த 2 பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரி கோட். இந்த ஐஎன் அப்படின்றது இந்தியா கரெக்டாக, அது வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரி கோட். அடுத்த 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா லொக்கேஷன், எந்த லொக்கேஷனில், பிபினா பாம்பேன்னு அர்த்தம். ஓகே, பிபினா வந்து பார்த்தீங்கன்னா பாம்பே. லாஸ்ட் 3 வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய எக்ஸாக்ட் பிரான்ச் கோட். ஓகே, இங்கே பாருங்களேன் என்ன போட்டிருக்கு, இந்த ஃபஸ்ட்டு 4 டிஜிட், இந்த ஃபஸ்ட்டு 1 மினிட், இந்த ஒரு ஃபஸ்ட்டு 4 டிஜிட் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் கோடு. அடுத்த 2 வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய கண்ட்ரி கோடு இந்தியான்னு போட்டிருக்கு பாருங்கள். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா லொக்கேஷன் எங்கே இருக்குது, பாம்பேயில். லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த 2 லெட்டர். இது வந்து பார்த்திங்கன்னா என்ன பிரான்ச், பாம்பேயில் எத்தனையோ பிரான்ச் இருக்கலாம், அதில் என்ன பிரான்ச் அப்படின்றது. ஸோ SBIN BB103 அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட பாம்பே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட கோடு இது இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது. இப்போ பாருங்களேன், இது எல்லாமே நான் என்ன சொன்னேன் ஸ்டார்டிங் லைவில், 8 இருக்கலாம் இல்லைனா 13 இருக்கலாம் அப்படின்றத நம்ம பேசியிருந்தோம். கரெக்டாக 8 இருக்கலாம் இல்லைனா 13 இருக்கலான்றதை நம்ம பேசியிருந்தோம். அது கூட நான் ஒரு க்ளூ சொன்னேன், அது ஏன்ப்பா 8 வைக்கலாம் இல்லைனா 11 வைக்கலாம், நான் ஏன்றதை நான் சொல்கிறேன்னு சொன்னேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊர் எடுத்துக்கலாம். எந்த ஊர், தமிழ்நாடு. ஓகேவா? தமிழ்நாடுன்ற ஒரு ஊர். இந்த தமிழ்நாட்டில் மீன்ஸ் ஒரு ஸ்டேட்டு. தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ டிஸ்ட்ரிக்ஸ் இருக்குது. ஓகே, எத்தனையோ டிஸ்ட்ரிக்ஸ் இருக்குது.
அந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கலாம், ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு ஸ்டேட் பேங்க் தான் இருக்குன்றதை வச்சுக்கோம். ஓகே, இந்த ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் ஒரே ஒரு ஸ்டேட் பேங்க் தான் இருக்குது. ஓகேவா, சரி. இப்போ பாருங்கள், இன்கேஸ் வேறு எதுவும் லொக்கேஷனே இல்லை, வேறு பிரான்ச்சே இல்லைன்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு பிரான்ச் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அழகாக இந்தியாவோட கோட் ஃபஸ்ட்டு வந்துடும். ஃபஸ்ட்டு இந்த பேங்க்கோட கோட் வந்துடும், SBIN, இந்தியாவோட லொக்கேஷன் வந்துடும். அது பேசிக் லொக்கேஷன், ஈரோட லொக்கேஷன் கொடுத்தாலே போதும். ஏன்னா உங்களுக்கு அதை தாண்டி பிரான்ச்சஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கான எக்ஸாக்ட் பிரான்ச் கோடு வரும். இல்லைனா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு 4 டிஜிட் பேங்க்கோட கோடு, அடுத்த 2 வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த கண்ட்ரியோட கோடு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லொக்கேஷன் கோடு. லொக்கேஷனே ஈரோடுக்கு நீங்கள் ஏதோ ஒரு லொக்கேஷன் கொடுத்துருப்பீங்க, BBனா இல்லை ERன்னு கொடுத்துருப்பீங்க, அவ்வளோதான். ஈரோட்டில் வேறு பிரான்ச்சே இல்லையா, அப்போ எங்கேருந்து போய் பிரான்ச் கோட் கொடுக்குறது, தேவையே படாது. ஸோ இந்த மாதிரி சில நேரங்களில் அது மட்டும் இருக்குது அப்படின்னா நமக்கு இந்த அளவுக்கே போதும். ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா 8 to 11 அப்படின்ற அந்த ஒரு கான்செப்ட்டுக்குள்ளே வந்து வரும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஷிஃப்ட் கோட், அதுக்கான எக்ஸ்பிளனேஷன். ஸோ உங்களோட ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். மறக்காம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, அதே மாதிரி நம்ம இன்ஸ்டாகிராம் சேனலையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க, டெலிகிராம் சேனலையும் மறக்காம ஃபாலோ பண்ணிங்க. CF சேனல் அஸ் CF சப்மிஷன் பேரண்ட்ஸ் 2 குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஐ ஹோப் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ மேபி எக்ஸாமில் நான் முன்னமே சொன்ன மாதிரி எப்படி ஒரு கொஸ்டின் வரும் அப்படின்னா the 6th and 7th digit of the Swift code consist of numbers and letters, symbols, none of these. இப்போ இதை வச்சு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் போடுங்க. ஐ வில் பி எக்ஸ்பெக்டிங் ஒரு ஆன்சர்ஸ். நான் கமெண்ட் செக்ஷன் பார்ப்பேன். ஸோ மறக்காமல் எல்லாரும் ஆன்சர் வந்து மென்ஷன் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ், ஹேவ் அ கிரேட் டே. மறக்காமல் உங்களை அடுத்ததை வந்து CA லைவ் உங்களை சந்திக்கிறேன். டாடா, பாய், see you.